ராத்திரி ஈசனுடன் ஓரிரவு உங்கள் குமுதம் மற்றும் குமுதம் பக்தி யூடியூப் பக்கத்தில் சிறப்பு நேரலை சப்போர்ட்டட் பை அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ். 3:30 மணிக்கு குழந்தை காணாம போயிருக்கு. 2 மணி நேரம் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க தேடிட்டு 5:30 மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த துரதிருஷ்டவசமான மிக துயரமான சம்பவம் அன்று மாலையே நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருந்தாலும் நம்மளால் ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்று. காவல்துறை அதிகாரிகள் மீது துறை ரீதியான கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அந்த முத்தியால்பேட்டை பகுதியே அவர் என்ன சொன்னார்னா, வளர்ச்சியும் இருக்குது, அதே சமயத்தில் இது மாதிரி சமூக விரோத செயல்பாடுகள் மிக அதிகமாக இருக்கிறது, நாங்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறோம்னாங்க. இப்போ ஏற்கனவே பல பேரை நாங்கள் பிடிச்சிருக்கிறோம். இப்போ நேற்று திருப்பி அதாவது 2 பேர் உண்மையான அக்யூஸ்டு, அவங்க விசாரணை சரியான வகையில் சென்று கொண்டு இருக்கிறது. வேறு அவர்களோடு தொடர்புள்ளவர்கள் இருப்பார்களா என்று தொடர்ந்து பல பேரை விசாரித்து வருகிறோம். மிக விரைவில் நாங்க நடவடிக்கை எடுப்போம். நான் அந்த சூழ்நிலையில தான் அவங்க கூட சேர்ந்து நானும் இறங்கி போராட்டத்தான் செஞ்சிருப்பேன். போராட்டக்காரர்களின் உணர்வை நான் மதிக்கிறேன். ஆனா அது அரசியல் ரீதியாக ஒரு காழ்ப்புணர்ச்சியாக, விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டியது காழ்ப்புணர்ச்சியாக மாறிவிடக் கூடாது என்பதும், மற்றவர்களுக்கு அது பாடமாக இருக்க வேண்டுமே தவிர அது பாரமாக இருந்துவிடக் கூடாது என்பதையும் நாம எல்லோரும் சேர்ந்துதான் முடிவு செய்ய வேண்டும் என்பது. அதனால அந்த தாய்க்கு என்னால் ஆறுதல் கூற முடிஞ்சது என்பதும், அந்த குடும்பம் அதனால் எவ்வளவு ஆறுதல் பெற்றார்கள் என்பதும், அந்த அம்மா தோல்ல விழுந்து எனக்கு நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறதுன்னு சொன்னாங்க.